டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு தைராய்டு நோயை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். தைராய்டு நோய் இதில் பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது? உடம்பில் இரத்தத்தில் அயோடின் சத்து குறை மிகுதியினால் ஏற்படக்கூடியது. ரொம்ப அதிகமாக நம்ம அயோடின் சத்து உற்பத்தியான ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவான அயோடின் சத்து உருவான ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. T3, T4, TSH இந்த 3 விதமாக நமக்கு சொல்லி பரிசோதனை பண்ண சொல்லுவாங்க. T3ங்கிறது ட்ரை அயோடோ தைரோனைன், T4ங்கிறது தைராக்சின், இந்த TSHங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த T3ஐயும் T4ஐயும் ஒழுங்குபடுத்தக்கூடியது, ஒழுங்காக உற்பத்தி ஆகுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் இந்த தைராய்டு ஸ்டிமுலேட் ஹார்மோன் அப்படிங்கிறது TSH. இது எதற்கு நமக்கு பயன்படுதுன்னா, உடம்பில் அந்த வளர்சிதை மாற்றங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த ஹார்மோன் மிக மிக முக்கியம். இப்போது நகம் வளர்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, அதே போல் உடல் எடை அதிகமாகாமல் இருப்பதற்கு, இது போன்ற பல்வேறு பயன்களுக்காக இந்த ஹார்மோன் நமக்கு தேவைப்படுது. இது யாருக்கு வருது, ஏன் வருது அப்படிங்கிறது பார்த்தா, யாருக்கு வேணாலும் வருது, வயது வித்தியாசம் இல்லாமல் வருது. ஒரு 150 வருடம் 200 வருடங்களுக்கு முன்பு இப்போ பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறது மாதிரி அப்போ இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் மாதாந்திர தீட்டு பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை, அதே போல் குரல் மாற்றம், பேசும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக பேசுகிறது இருக்காது, அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு குரலில் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி பல்வேறு குறிகுணங்களை இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் உண்டாக்கும். இந்த ஹார்மோனை ஒழுங்குபடுத்தணும். நமக்கு மாத்திரை இல்லாமல், காலம்பூரா மாத்திரை சாப்பிடாம, உணவு மூலமாகவே இந்த தைராய்டு நோய் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உணவு பழக்கங்களை முதல்ல ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். உணவு பழக்கம் அப்படின்னு சொன்னால், அறுசுவை நிறைந்த உணவுகளை 2 வேளை ஒழுங்காக எடுத்தால் போதும். அந்த அறுசுவை நிறைந்த உணவுகளை 2 வேளை எவ்வளவு சாப்பிடணும்? நிறைய சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால், அரைப்பங்கு உணவு தான் எடுத்துக்கணும். அந்த அரைப்பங்கு உணவில் 1/4 பங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் காய்கறிகள் இருக்க வேண்டும். 1/4 பங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுதானிய உணவுகள் இருக்க வேண்டும். அடுத்தது 1/4 பங்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். காலையில் 7லிருந்து 9 மணிக்குள்ளாக காலை உணவை நம்ம முடிக்கணும். இதை பாதி பேர் கடைபிடிச்சாவே இந்த இம்பேலன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதே போல் மாலையில் 7லிருந்து 9 மணிக்குள்ளாக மாலை உணவை நாம் முடித்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எப்போ சாப்பிட்றோம்? 10 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கு சாப்பிட்றோம். இதுதான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருவதற்கு காரணம். குறிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனை வருவதற்கு காரணம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் பயன்படுத்தினாங்க. அந்த கல்லுப்பில் அயோடின் சத்து இருந்தது. உப்பு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது, உப்பு இல்லாமையும் சாப்பிடக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சுவை கூடினாலும் நோய் ஏற்படும், எந்த சுவை குறைந்தாலும் நோய் ஏற்படும். அது என்னாகும்? இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த வளர்சிதை மாற்றத்திற்கு தேவைப்படுகின்ற இந்த அயோடின் சத்து குறைவு ஏற்படுறதுனால பெண்களை தான் அதிகமாக பாதிக்கும். இதை எளிமைய முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், உணவு ஒரு பக்கம் நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது கை வைத்தியமாக ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க, அல்லது காய்ட்னு சொல்லக்கூடிய அந்த முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க, அந்த தைராய்டு கிளாண்டு வீக்கத்தை, இதற்கு ஒரு எளிய டிப்ஸ் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ ஆங்கில மருந்து நிறைய பேர் அந்த தைராக்சின் டேப்லெட் 25 மில்லிகிராம்லேருந்து 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 150 மில்லிகிராம் வரலையுமே தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? நுணா இலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நுணா மரத்தை பார்த்தா இந்த நம்ம தைராய்டு கிளாண்டு மாதிரி அதனுடைய காய் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த நுணா மரத்தினுடைய இலை இந்த தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. அந்த நுணா பழம் நம்ம உள்ளேயும் சாப்பிடலாம். அந்த நுணா மரத்தினுடைய இலையை ஒரு 5லிருந்து 10 இலையை எடுத்துக்கங்க. அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இந்த 3ஐயும்
1 2 இடித்து 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி 100 மில்லியாக சுண்ட காய்ச்சணும். 100 மில்லியாக சுண்டின பிறகு அதை காலையில் இந்த தைராய்டு குறைமிகு நோய் இருக்கிறவங்க தொடர்ந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இப்போ டீ காபி பழக்கம் இருக்கிறவங்க ஒரு 45 நிமிடம் அந்த டீ காபி பழக்கத்தை நீங்கள் தள்ளி போட்டு இந்த கஷாயத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிப்பாக நாளடைவில் குறைஞ்சு நார்மலுக்கு வரும். உடம்பில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த நுணா இலை, ஜீரகம், மிளகு கண்டிப்பாக தடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணிவிட்டு T3, T4, TSH 3ஐயும் பரிசோதனை பண்ணிவிட்டு ஒரு மண்டலம் 48 நாட்கள் முடித்த பிறகு நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலாகிடும். அதுக்கப்புறம் மருத்துவர் ஆலோசனையோடு இதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.